வணக்கம். எல்லா நகரங்களும் எல்லா சாலைகளும் ரோம் நகரத்தை நோக்கி அப்படின்னு ஒரு வாசகம் உண்டு. 80s பார்த்தீங்கன்னாக்க அப்படி எல்லா சாலைகளும் மோகன் இல்லத்தை நோக்கி அப்படின்னு தான் இருக்கும். நீங்கள்லாம் மைக் மோகன் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னுடைய அன்பு சகோதரர் போல எனக்கு மோகன் சார். நான் எழுதிய கட்டுரைகளை ஜூனியர் இதில் ஹிந்துவில் நான் எழுதிய கட்டுரைகளை படித்து விட்டு மோகன் சார் என்கிட்ட பேசுறதுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 மணி நேரங்கள் பேட்டியே வேணாம் சும்மா பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசினது எனக்கு அவர் என்னுடைய எழுத்துக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரமாக என் மீது கொண்ட அன்பை நான் பார்க்கிறேன். மோகன் சார் கிட்டத்தட்ட 80களுடைய எல்லா வருஷங்கள்லேயும் அவருடைய ஹிட்டு படங்கள் கண்டிப்பாக இருக்கும். 80வது வருஷமா, 81வது வருஷமா, 82, 83, 84, 85 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்தில் எதெல்லாம்டா சூப்பர் ஹிட் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தவறாமல் இடம் பிடிச்சிருக்கும் மோகன் சாருடைய படம். சரி, 1985ஆம் ஆண்டு மோகன் சாருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஆண்டு. ஏன் தமிழ் சினிமாவுடைய சரித்திரத்திலையும் அது ஒரு முக்கியமான பதிவு தான். என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கோகிலா அப்படிங்கிற கன்னட படத்தின் மூலமாக தான் பாலுமகேந்திரா சார் மோகனை அறிமுகப்படுத்துறாரு. கமல் சார் அந்த படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருப்பாரு. மோகன் சார் ஒரு சின்ன கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாரு. கமல் நண்பராக நடிச்சிருப்பாரு. அதற்கு பிறகு அவர் இங்கே தமிழில் வரும்பொழுது மூடுபனி அப்படிங்கிற திரைப்படத்தில் மோகனுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாரு பாலுமகேந்திரா சார். அந்த கேரக்டரும் ஒரு சின்ன கேரக்டர் தான். நானும் கூட அதில் பிரதாப் தான் மெயின் கேரக்டர். அதில் பாலச்சந்தரும் நடிச்சிருப்பாரு, மோகன் சாரும் நடிச்சிருப்பாரு. அதற்கு பிறகு மகேந்திரன் சாருடைய நெஞ்சத்தை கில்லாதே அப்படிங்கிற படத்தில் வந்து மோகன் சார் நடிக்கிறாரு. அந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்க மோகன், சரத்பாபு, பிரதாப் போத்தன் அப்படின்னு 3 பேர் படத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். சுஹாசினி நடித்த முதல் படம். அந்த கிட்டத்தட்ட சுஹாசினியினுடைய முதல் ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தாக்க நம்ம நடிகர் மோகன் தான். அதற்கு பிறகு பசி டைரக்டர் துரை அவர்களுடைய டைரக்ஷனில் கிளிச்சல்கள் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஒரு டிசம்பர் மாதத்தில் வந்தது. மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. 250 நாள் ஓடிச்சு அந்த படம். டி ராஜேந்தர் அவர்கள் தான் பாடல்களும் இசையும் பண்ணியிருந்தார். மோகன், பூர்ணிமா பிரமாதமான நடிப்பை கொடுத்துருந்தாங்க. மறக்கவே முடியாத ஒரு லவ் படம் அது. லவ் சப்ஜெக்டு. அன்றைக்கி இருக்கிற டீன் பருவத்து இளைஞர்கள் எல்லாத்தையும் லவ் நெவர் ஃபெயில்ஸ், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னெல்லாம் லவ்வுக்கு அந்த வாசகங்களெல்லாம் தூதாக வச்சுக்கிட்டு லவ் பண்ணி திரிஞ்ச காலம்லாம் அந்த காலத்தில் உண்டு. அதுக்கப்புறம் தான் பயணங்கள் முடிவதில்லை அப்படின்னு வருது. அதற்கு பிறகு வந்து மார்க்கெட்டு எகிர ஆரம்பிச்சிருது. 1985ஆம் ஆண்டு வந்து ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குது. அதாவது தமிழ் புத்தாண்டை ஒட்டி ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னாக்கா, கோவை தம்பி மதர்லேண்ட் பிக்சர்ஸ் அப்படின்னாலே இசைஞானி இளையராஜாவுடைய இசை கண்டிப்பாக இருக்கும். அதே போல் மோகன் நடிச்சிருவார் இல்லையா? மோகனே நடிக்க முடியலையா, வேற யாரும் நடிக்கிறாங்களா? கெஸ்ட் ரோல்லையாவது மோகன் அந்த படத்தில் இருப்பார். ஆனால் 85ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு வந்த படம் உதய கீதம். அந்த படத்தில் மோகன் அருண் அப்படிங்கிற ஒரு பாடகராக நடிச்சிருப்பார். நம்மளால் மறக்கவே முடியாது. அந்த படத்தினுடைய கதையே ரொம்ப பிரமாதமாக பண்ணப்பட்டிருக்கும். கே ரங்கராஜ் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. கே ரங்கராஜ் அவருடைய முதல் படம் பாரதிராஜாவுடைய சிஷ்யர். அவருடைய முதல் படத்துக்கும் கூட, நெஞ்சமெல்லாம் நீய படத்துக்கும் கூட மோகன் தான் கதையோட நாயகன். பாரதி ராஜாவிட்டிருந்து வந்த மணிவண்ணன் சார் அவருடைய முதல் படமான கோபுரங்கள் சாய்வதலைக்கும் மோகன் தான் ஹீரோ. அதே போல் மனோபாலா அவர்கள் பாரதிராஜிட்டிருந்து வந்தார். அவருடைய முதல் படத்துக்கு கார்த்திக் அவர்கள் ஹீரோவாக இருந்தாலும் அது அவருக்கு பேர் சொல்லித்தரல. அதுக்கப்புறம் மோகனை வைத்து எடுத்து தான் பெரிய ஹிட் ஆனார். இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு கொசுறு தகவல். 85வது வருஷம், அதாவது 40 வருடங்கள் ஆக போகுது. 40 வருடங்களுக்கு முன்னாடி 85வது வருஷத்தில் உதய கீதம் அப்படின்னு மோகன், ரேவதி, லக்ஷ்மி அம்மா அப்படிலாம் நடித்த அந்த படம் வருது. இசைஞானி இளையராஜாவுடைய இசையில் அந்த படம் எங்கேயோ தூக்கி கொண்டு போய் 300 நாள் 350 நாள்னு ஓடுகின்ற ஒரு படமாக மாறுது. அந்த படத்தினுடைய சப்ஜெக்டும் அப்படி எல்லா பாடல்களையுமே இசைஞானி இளையராஜா அவர்கள் மிக பிரபலமான இசையை கொடுத்துருந்தார். பிஜிஎம்லேயும் விளையாடி இருந்தார். அந்த படத்தை நம்மளால் இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது. எப்போ வேணாலும் பார்க்கலாம், எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாங்கிற மாதிரியான ஒரு படம் தான். அதே போல் ஒரு ஆகாய கங்கை படத்துக்கு பிறகு மனோபாலா அவர்களுக்கு படமே வாய்ப்பே கிடைக்கல. சாப்பிட கூட காசு இல்லை. அந்த சமயத்தில் வெறுத்து போய்
திருச்சியில் வெக்காளியம்மன் கோவிலுக்கு போய் அங்கே திருச்சி வெக்காளியம்மன் கோவிலில் பிரார்த்தனை சீட்டில் எனக்கு பட வாய்ப்பு கிடைக்கணும், நான் டைரக்டர் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு வராரு மனோபாலா சார். பாண்டி பஜாரில் ஒரு கையேந்தி பவனில் கையில் இருக்கிற காசை வச்சுக்கிட்டு ஒரு 2 தோசையாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. நீங்கள் எங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு மோகனை கேட்குறாங்க. அப்போ மோகனுக்கு டைமே கிடையாது. மோகனுக்கு தூங்குறதுக்கு டைம் கிடையாது, பேசுறதுக்கு டைம் கிடையாது, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு டைம் கிடையாது. நடிப்பு நடிப்பு நடிப்புன்னு மனுஷன் அசுரத்தனமாக ஓடிட்டுருக்கிறார். காலுக்கு சக்கரமும் தோலுக்கு ரெக்கையுமா பறந்துட்டு இருக்கார் மனுஷன். அந்த சமயத்தில் வந்து கேட்குறாங்க. அப்போ அவர் போடுறாரு ஒரு கண்டிஷன், டைரக்டர் மனோபாலாவை நீங்கள் இந்த படத்துக்கு டைரக்டர் ஆக்குனீங்கனாக்கா நான் கால் ஷீட் தரேன் அப்படிங்கிறாரு. என்ன சார் இது அப்படிங்கிற, மனோபாலா டைரக்டர் ஆகிறதா டைரக்ஷனுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கனாக்க நான் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணி நான் தரேன் அப்படிங்கிறேன். ஏன்னா மனோபாலா வந்து ஆரம்ப கட்டத்தில் மோகனுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். மோகன் நல்லா இருக்கணும், மோகன் ஜெயிச்சிடணும், அவன் கண்டிப்பாக ஜெயிச்சிருவான் அப்படிங்கிறதுல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்தவர் மனோபாலா சார். மோகன் சாருக்காக வாய்ப்புகள் தேடி அலைஞ்சவர். அதனாலேயே மனோபாலா மேலே அவருக்கு அப்படி ஒரு அன்பும் நன்றி உணர்வும் உண்டு. அப்படி சொல்ல சரிங்க அப்படின்றாங்க. மனோபாலாட்ட சொல்கிறார், நைட்டு வந்து நான் உன் படத்தில் நடித்து கொடுக்குறேன், அதுக்கு தகுந்தது போல் கதையை ரெடி பண்ணிக்க நீனு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாண்டி பஜாரில் அந்த கையேந்தி பவன் இருக்கு இல்லையா, அங்கே தோசை வாங்கிட்டு இருக்கும்போது தான் டைரக்டர் சார் அப்படின்னு போய் கூப்பிட்டு அந்த ப்ரொடியூசர் எஸ்என்எஸ் பெருமாள்னு நினைக்கிறேன், அவர் போய் மனோபாலா கையில் பாக்கெட்டில் பணத்தை திணிச்சிட்டு நாளைக்கு ஆஃபீஸ் வாங்க, மோகன் சார் வந்து நீங்கள் டைரக்ட் பண்ணால் தான் நான் காட்சி தருவேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. சந்தோஷம் தாங்க முடியல. அந்த வெக்காளியம்மன் நமக்கு அருள ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு முடிவுக்கு வர்றாரு. அந்த படம் தான் பிள்ளை நிலா அப்படிங்கிற படம். அந்த படமும் 85வது வருஷத்தில் தமிழ் புத்தாண்டை ஒட்டி வருது. ஆக அந்த படத்துக்கும் இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் இசை. இந்த பக்கத்தில் வந்து மோகன் ரேவதி நடிச்சிருந்தாங்க உதயகீதமில். இந்த பக்கத்தில் வந்து மோகன் ராதிகா நளினி நடிச்சிருந்தாங்க. பாரதிராஜாவுடைய அறிமுகம் ரேவதி கூட மோகன் உதயகீதம், பாரதிராஜாவுடைய அறிமுகம் ராதிகா மேடமோட மோகன் பிள்ளை நிலா, நளினி நடிக்கிறாங்க. இதை தவிர்த்து இந்த படமும் ஒரு பெரிய ஹிட்டு. அந்த காலத்தில் அந்த சமயத்தில் வந்த ஒரு வித்தியாசமான ஹாரர் படமாக பிள்ளை நிலா பார்க்கப்பட்டது. இன்றைக்கி அஜித் ஷானுடைய மனைவி ஷாலினி மேடம் இருக்காங்களே, அன்றைக்கி குட்டியுண்டு சிறுமியாக இருந்து அந்த படத்தில் கலைக்கு எடுத்திருப்பாங்க. அந்த சொல்லப்போனால் அந்த படத்தில் மோகன் நடிப்பை விட, ராதிகா நடிப்பை விட, நளினி நடிப்பை விட எல்லாராலையும் விமர்சிக்கப்பட்டது, பத்திரிகைகள் கொண்டாடியது பேபி ஷாலினியினுடைய நடிப்பை பற்றி தான். இசைஞானி இளையராஜாவுடைய பிஜிஎம் தனியாகவே போடப்பட்டு ஏகத்துக்கு விற்பனையாச்சு. அந்த பிஜிஎம் மட்டுமே. இன்றைக்கும் அந்த பிஜிஎம்மை பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரிலாம் ஒருத்தன் பண்ண முடியுமாடா நாட்டில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு மனிதர் தெறிக்க விட்டுருப்பார் அந்த ஹாரருக்கு தகுந்த மாதிரி இசையை கொடுத்து. ஆக அந்த தமிழ் புத்தாண்டு 85ஆம் ஆண்டில் வந்து உதயகீதம் படம் வந்து 250 நாள் 350 நாள்னு ஓடுது. பிள்ளை நிலா வந்து 250 நாள் 300 நாள்னு ஓடுது. அதே சமயத்தில் சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னா பெரிய பெரிய கம்பெனி, அவங்க வந்து டி ராமாநாயுடு கம்பெனி சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ், அவங்க வந்து ஒரு படம் எடுக்கிறாங்க. தெய்வ பிறவி அப்படிங்கிற படத்தில் மோகன் ஊர்வசி நடிக்கிறாங்க. சங்கர் கணேஷ் அந்த படத்துக்கு இசையமைக்கிறார். இந்த படமும் தமிழ் புத்தாண்டுக்கு தான் ரிலீஸ் ஆகுது. தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு நடிகருடைய படம், அப்புறம் இன்னொரு நடிகருடைய படம், அப்புறம் இன்னொரு நடிகருடைய படம் அப்படின்னு வரும் இல்லையா. ஆனால் அந்த தமிழ் புத்தாண்டுக்கு நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. 3 படம் மோகன் படமாகவே இருக்கு. இந்த மாதிரி ஒரு சாதனையை வந்து சிவாஜி அவர்கள் செய்திருக்காரு. தமிழ் சினிமா உலகத்திலேயே சிவாஜி அவர்கள் தான் 18 முறையோ என்னமோ வந்து ஒரே நாளில் சிவாஜி படம் 2 படம் ரிலீஸ் ஆகும். ஊட்டி வரை உறவு ரிலீஸ் ஆகும், இன்னொரு படம் இருமலர்கள் ரிலீஸ் ஆகும், எங்கிருந்தோ வந்தால் ரிலீஸ் ஆகும், சொர்க்கம் ரிலீஸ் ஆகும், தூக்கி ரிலீஸ் ஆகும், குண்டுகிளி ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டுலாம் இருக்குது சிவாஜி சாருக்கு. இது மாதிரி மோகனுடைய பல படங்கள் ஒரே நாளில் 2 படம் அப்படின்னு ரிலீஸ் ஆன கதையெல்லாம் இருக்குது. 85ஆம் ஆண்டு, இன்னைக்கு 85னா 95, 2005, 2015, 2025 இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 40 வருடங்கள் ஆயிடுச்சு. இன்னமும் உதயகீதம் பாடல்களாக நாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னமும் பிள்ளை நிலா படத்தினுடைய பாடல்களை நாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம், ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். தெய்வ பிறவி படம் பார்க்கும்போது அதனுடைய கொண்டாட்டத்தையும் நாம் குதூகலத்தையும் ரசிச்சுட்டு தான் இருக்கிறோம். இந்த வகையில் தான் வெள்ளி விழா நாயகன் அப்படின்னு மோகனை நாம் இன்னைக்கும் கொண்டாடிட்டு இருக்கிறோம். வணக்கம். 9:40